கோயம்புத்தூர் வீட்டில் ஒரு மினி vlog பார்க்கலாம். ஈவினிங் ஒரு 5:30 வரைக்கும் நல்லா மொரட்டு தூக்கம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு, அதையும் சைட் பை சைடாக முடிச்சாச்சு. என்னதான் ரெஃப்ரெஷ் ஆனாலும் கண்டிப்பாக ஈவினிங் ஒரு டம்ளர் டீ குடிக்கணும். மணி 6:30 இருந்தாலும் பரவாயில்ல, டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டேன். நம்ம மூணார் டீ தூள் தான், வேணுங்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டீயை குடிச்சிட்டு யோஜித்தை வந்து ஹோம்ஒர்க் எழுத உட்கார வச்சுட்டேன். 2 நாள் ஆச்சு வாங்கிட்டு வந்த கிராசரிஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து சைடில் அங்கங்கே வச்சு ஒதுக்கி விட்டுட்டேன். கிராசரிஸ் இருக்குதோ இல்லையோ, நிறைய ஸ்நாக்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு அந்த மாதிரி ஒரு கிரேவிங் இப்போ ரீசன்ட் டைமில் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா மத்தியானம் வச்ச லெமன் சாதமும் இருக்குது. ஸோ அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு டின்னரை முடிச்சுட்டு கிச்சனை எனக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலைக்கு சமையலுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தூங்க போயிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.